எழுத்தச்சனின் அத்தியாத்ம இராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. இராமாயண மாதத்தின் 12ஆம் நாள் கதை தொடர் இனிதே துவங்குகிறது. ஜடாயு சங்கமம். அங்குள்ள மலை சிகரத்தின் மத்தியில் ஒரு பெரிய மலையைப் போல் வயதான ஜடாயு இருப்பதை ராமபிரான் கண்டார். அவரை கண்டு ஆச்சரியமடைந்த ராமபிரான் மிகுந்த கோபத்துடன் லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினார், இளவலே, அரக்கர்கள் நடமாடும் இந்த இடத்தில் முனிவர்களை விழுங்கும் ஒரு கொடிய அரக்கனை கண்டாய். அவனது வில்லை கை அவனை உடனே வதம் செய்வோம். ராமபிரான் இவ்வாறு லக்ஷ்மண சுவாமியிடம் கூறியதை செவிமடுத்த பறவைகளின் தலைவனான ஜடாயு பயந்து போய் பின்வருமாறு கூறினார், நான் உன்னை கொல்லக்கூடிய பகைவன் அல்ல. உனது தந்தை தசரதனின் சிறுவயது தோழன். நான் உனக்கு நன்மையை செய்ய விரும்புகிறேன். வேடனின் வடிவில் உள்ளவன் அல்ல நான், ஜடாயு. இவற்றை செவிமடுத்த ஸ்ரீ ராமபிரான் மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் அவரை ஆனந்தமாய் தழுவிக் கொண்டார். நன்றாக காப்பாற்றி அருள் பாலித்து, அப்படியானால் நான் இருக்கும் இடத்திற்கு அருகில் தாம் வசிப்பீராக. தமக்கு எவ்வித துன்பமும் ஒருபோதும் உண்டாகாது. தம்மை நான் சந்தேகப்படவில்லை. இனி தாம் எனக்கு உற்ற நண்பனாய், தந்தையை போன்ற உறவினனாய் வாழலாம் என்று கூறினார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். பஞ்சவடி பிரவேசம். அவ்வாறு அருளி செய்து தேவி சீதை மற்றும் லக்ஷ்மண சுவாமியுடன் பஞ்சவடியை சென்றடைந்தார். லக்ஷ்மண சுவாமி அங்கு அழகிய பர்ணசாலையை கட்டினார். சிறந்த மலர்கள், இலைகள் ஆகியவற்றை கொண்டு அழகான படுக்கையையும் அமைத்து கொடுத்தார். புருஷோத்தமனான ஸ்ரீ ராமபிரான் அன்னை ஜானகி தேவியுடன் சிறந்த கங்கை நதியின் உத்தர தீரத்தில் வடகரையில் வசித்தார். வாழை, பலா, மா மற்றும் பல கனிகள் தரும் மரங்கள் நிறைந்ததும் மனிதர்களின் நடமாட்டம் அற்றதும் நோயற்றதுமான அந்த அமைதியான இடத்தில் அயோத்தியில் வாழ்ந்தது போலவே ஸ்ரீராமன் தேவியுடன் மகிழ்ந்து வாழ்ந்தார். லக்ஷ்மண சுவாமி தினமும் கிழங்கு, பழங்கள் போன்ற பலவற்றை கொண்டு வந்து அன்புடன் கொடுத்தார். இரவிலும் கண்ணுறக்கம் கொள்ளாமல் வில்லும் அம்பும் ஏந்தி அவர்களின் பாதுகாப்பிற்காய் பக்தியுடன் நின்றார் லக்ஷ்மண சுவாமி. காலை வேளையில் தேவி சீதையை நடுவே வைத்து மூவரும் கௌதமி நதி, கோதாவரி நதியில் நீராடி செய்ய வேண்டிய கடமைகளை முடித்து திரும்பும் போது லக்ஷ்மண சுவாமியான சௌமித்ரி அவர்களுக்கு குடிநீரையும் சுமந்து வருவார். இவ்வாறு நாளுக்கு நாள் அன்போடு அவர்கள் அங்கு வாழ்ந்து வந்தனர். லக்ஷ்மணோபதேசம். ஒரு நாள் தனிமையான இடத்தில் லக்ஷ்மண சுவாமிக்கு பகவான் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண சுவாமி கூறினார், பகவானே, பக்தனாம் அடியேனிடம் அஞ்ஞானம் நீங்கும் வண்ணம் ஞான விஞ்ஞான பக்திகளோடு கூடிய வைராகிய சின்னங்கள் எல்லாம் மனதிற்கு ஆனந்தம் தரும்படி அருளி செய்திட வேண்டும். தேவிரே அன்றி வேறெவரும் இவை அனைத்தையும் நேருக்கு நேராக உபதேசிப்பதற்கு வல்லவரில்லை. ஸ்ரீ ராமபிரான் அதனை செவிமடுத்து லக்ஷ்மண சுவாமியிடம் அளவற்ற அன்போடும் ஆனந்தத்தோடும் இவ்வாறு அருளி செய்தார். செவிமடுப்பதற்கு மிகவும் சூட்சமமான உபதேசம் இதுவென்றாலும் இதனை செவிமடுத்தால் அனைத்து விகற்பங்களும் மயக்கங்களும் தீர்ந்து போகும். முதலாவதாக மாயையின் சொரூபத்தை குறித்து நான் கூறுகிறேன். அதன் பின் ஞானத்தை பெறுவதற்கான சாதனங்களை கூறுகிறேன். விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை குறித்து கூறி பிறகு அறியப்பட வேண்டிய பரமாத்ம ஸ்வரூபத்தையும் கூறுகிறேன். அறியப்பட வேண்டிய பரமாத்மாவை அறிந்து கொள்ளும் போது மாயையின் சம்பந்தங்கள் அனைத்தும் விலகிவிடும் அல்லவா? ஆத்மாவை தவிர்த்து சரீரம் முதலான ஏனைய பொருட்களில் இதுவே ஆத்மா எனும் எண்ணம் எதுவோ அதுவே ஜெகத்தில் மாயையாகும். அந்த மாயையினாலேயே உடலோடு கூடிய சம்சாரம், பிறவி பிணி உண்டாகிறது. அடங்கா வீரியம் கொண்ட மாயைக்கு கேசவம், தோற்றம், ஆவரணம், மறைப்பு என 2 ரூபங்கள் உண்டு என்பதை சௌமித்ரியே, லக்ஷ்மண சுவாமியே, நீ அறிந்து கொள்வாய். என்னிடத்தில் தோன்றியது தானே இந்த உலகத்தை எல்லாம் இயக்கும் மாயை. சூட்சுமம், ஸ்தூலம் என வேறுபட்ட லிங்க சரீரங்கள், பிரம்மாதி தேவர்கள் மற்றும் சங்காத தோஷங்கள் அனைத்தையும் உண்டாக்குவது மாயையே ஆகும். ஞான ரூபமாக விளங்கும் வித்யை என்பதோ அதற்கு நேர்மாறானது. லக்ஷ்மண சுவாமியின் வேண்டுகோள், பகவான், என் அஞ்ஞானம் நீங்கவும் முக்தி வழியை காட்டவும் ஞானம், விஞ்ஞானம், பக்தி, வைராக்கியம் ஆகியவற்றை குறித்து எனக்கு உபதேசித்தருள வேண்டும். ஸ்ரீ ராமபிரானின் உபதேசம். ஸ்ரீ ராமபிரான் மகிழ்ந்து, மாயை என்றால் என்ன, ஞானம் பெறுவது எப்படி, பரமாத்மாவை எப்படி அறிவது என்று விளக்கத் தொடங்குகிறார். ஆத்மா அல்லாத உடலை ஆத்மா என்று தவறாக கருதுவதே மாயை என்றும் அந்த மாயையே
பிறவி சுழலுக்கான காரணம் என்றும் கூறுகிறார். நன்றாக ஆசீர்வதித்து உபதேசித்து அருளினார். தான் ஆனந்த பிராப்திக்கு காரணமானவன் என்று அறிந்தாலும் மாயையால் கற்பிக்கப்பட்டது பரமாத்மாவில் உலகம் எல்லாம் மாயையினால் தானே உலகம் இருக்கிறது என்று தோன்றுகிறது. கயிற்றில் பாம்பை பார்க்கும் புத்தியை போல நிச்சயம் யோசித்து பார்த்தால் சிந்தித்து கண்டால் இதில் ஒன்றுமே இல்லையே. மனிதர்களால் காணப்படுவதும் கேட்கப்படுவதும் மனதில் எண்ணப்படுவதும் எல்லாம் சொப்பனத்திற்கு சமம், கனவிற்கு சமமானதாகும். சிந்தித்து கண்டால் ஒன்றுமில்லை. மயக்கத்தை நீக்கினாலும் விகற்பங்கள் உண்டாகலாம். பிறவி எனும் சம்சார மரத்தின் மூலமானது இந்த உடம்பு. அதன் மூலமே புத்திரன் மனைவி போன்ற அனைத்து பந்தங்களும். உடம்பானது பஞ்சபூதங்களின் கூட்டமைப்பாகும். உடம்புடனான பந்தம் மாயையின் வழியே என்று சிந்தித்து கண்டால் 10 இந்திரியங்களும் அகங்காரமும் புத்தியும் மனமும் சித்தமும் மூல பிரகிருதி என்று இவற்றையெல்லாம் ஆராய்ந்து கண்டால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருப்பது அல்ல, இணைந்திருப்பது அல்ல. க்ஷேத்திரமானது உடம்பு என்று உள்ளதே பெயர். இவற்றிலிருந்து வேறானது ஜீவாத்மாவும் நிச்சயமாக பரமாத்மா. அவன் அசையாதவன், நோயற்றவன், நிராமயன். ஜீவாத்மாவின் சொரூபத்தை அறிந்து கொள்வதற்கான சாதனங்களை செவிமடுத்துக் கொள்வாயாக. சௌமித்ரியே, லக்ஷ்மணா, நீ ஜீவாத்மா என்பதும் பரமாத்மா என்பதும் சிந்தித்து கண்டால் வெறும் பரியாய சொற்கள், ஒரு பொருளின் வேறு பெயர்கள் என்று அறிந்து கொள்வாய். வேறுபாடே இல்லை, இரண்டுமே ஒன்றேதான். நிச்சயமாக வேறுபாடு உள்ளது என்று கூறுவது அஞ்ஞானம் அல்லவா? மானமும் அகந்தை தம்பமும் பாசாங்கு ஹிம்சையும் விட்டு காமம் குரோதம் மனதை விட்டு விலக்கி எப்போதும் சந்தோஷமுடையவனாய் பிறரின் நிந்தனைகளையும் சகித்து சமபுத்தியோடு மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அகந்தையை தினமும் விலக்கி பக்தியை கொண்டு குரு சேவையை செய்து தன் மனத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்தி தினமும் நற்செயல்களிலிருந்து சற்றும் தவறாமல் உண்மையை சார்ந்து சத்தியத்தை குறித்து ஆனந்த வடிவமாகி மனம் வாக்கு பேச்சு உடல் ஆகியவற்றை அடக்கி தன் மனதில் சிற்றின்பங்களை விஷய சுகங்களை எண்ணாமல் பிறப்பு மூப்பு முதுமை இறப்பு ஆகியவற்றை குறித்து சிந்தித்து உள்ளத்தில் நான் எனும் அகந்தை இன்றி அனைத்திலும் சம பாவனையோடும் அனைத்திலும் வாழும் ஆன்மா ஒன்றே என்று உறுதி கொண்ட மனதோடும் எப்போதும் ராமராம என்ற அளப்பரிய ராமநாம ஜபத்தோடும் மகன் மனைவி செல்வம் ஆகியவற்றின் மீதுள்ள பற்றை துறந்து எதிலும் மனதை செலுத்தாமல் பற்றற்று எப்போதும் இன்பமும் துன்பமும் விருப்பு வெறுப்புகளும் அடையும் போது சமமான மனநிலையுடன் மகிழ்ச்சியுற்று தனிமையான தூய்மையான இடத்தில் வசிக்க வேண்டும். சாதாரண பாமர மக்களுடன் வாழ்வதை தவிர்த்து ஏகாந்தத்தில் தனிமையில் பரமாத்ம ஞானத்தில் மூழ்கியவனாய் வேதாந்த வாக்கியங்களின் உட்பொருளை ஆராய்ந்து தெளிந்து வைதீக கடமைகளையும் இறைவனிடம் சமர்ப்பித்தால் ஞானமானது ஒரே வழியில் மனதில் உறுதியாகும். மனக்குழப்பங்களோ விகற்பங்களோ தேவையற்ற எண்ணங்களோ ஏதும் உண்டாகாது. ஆன்மா என்றால் என்ன என்று அறிய விரும்பினால் உடலோ பிராணனோ உயிரோ புத்தியோ அகந்தையோ ஆன்மா அல்ல. மனம் முதலியவை எதுவும் ஆன்மா அல்ல. இவற்றையெல்லாம் கடந்து அளவிட முடியாத பரமாத்மாவே இவற்றிலிருந்து வேறாக விளங்குகிறார். அந்த சித்த ஆத்மா அறிவு வடிவனான ஆத்மா தூய்மையானது, புலன்களுக்கு புலப்படாதது, அவ்யக்தம், விழிப்பானது, ஞானமயமானது. அதன் இலக்கணமே இங்கு நானாக விளங்குகிறது. அதன் லட்சிய அர்த்தமும் அதுவே. மெய்ஞானத்தின் மூலமாக என்னை ஆன்மாவை உள்ளது உள்ளபடி தெளிவாக கண்டு கொள்ளலாம். ஞானத்தை தருவதும் அந்த பொருளே ஆகும். ஞானம் உண்டாவது விஞ்ஞானத்தினாலேயேதான். நான் என்பதை அறிவதற்கு கருவியாக இருப்பதனால் எங்கும் பரிபூரணமான ஆத்மா சிதானந்தமயமானது. அனைத்து பொருட்களுக்குள்ளும் நிறைந்திருக்கும், பரிச்சேதமற்றது, எல்லைகளற்றது, ஏகனானவன், பரமபுருஷன், உலகிற்கு அதிபதி, யோகேஸ்வரன், பிறப்பற்றவன், ஆதாரமற்றவன், சுயம்பு, நித்தியன், சத்தியன், ஞானம் முதலான இலக்கணங்களை கொண்ட பிரம்மஸ்வரூபன், புத்தி முதலான உபாதிகளில் இருந்து விடுபட்டவன், மாமாயன், ஞானத்தினால் எட்டக்கூடியவன், யோகிகளுக்கு ஏகாத்மாவாக இருப்பவன், ஞானம் ஆச்சாரம் சாஸ்திர உபதேசம் ஆகியவற்றால் அறியப்படுபவன், ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையே இருக்கும் மூல அவித்யையே அறியாமையே மனோபாவத்திற்கு காரணம். காரிய காரணங்கள் இரண்டும் ஒன்று கூடி லயித்துவிடும் நிலைதானே முக்தி. அந்த லயத்துடன் வேறுபட்டு இருப்பதுதான் ஆத்மாவாகும்.
ஞானம், விஞ்ஞானம், வைராகியம் ஆகியவற்றோடு கூடிய ஆனந்தமயமான கைவல்ய சுரூபத்தை குறித்து சிந்திப்பதற்கும் செவிமடுப்பதற்கும் நல்லுணர்வு உள்ளவர்கள் இவ்வுலகில் மிகச் சிலரே. ராமபக்தி இல்லாதவர்களுக்கு இதனை செவிமடுப்பது கூட அரிது. ராமபக்தியினாலேயே கைவல்ய முக்தி சித்திக்கும். விழி இருந்தாலும் காண்பதற்கு சிரமம். இரவில் தனது பாதை சரியாக தெரிவதற்கு விளக்கு வேண்டுமல்லவா? அதுபோலவே ஸ்ரீராம பக்தி இருந்தால் மட்டுமே உண்மை பொருள் புலப்படும். ஆத்மா நன்கு பிரகாசிப்பதற்கு பக்தியே காரணம் என்று நீ செவிமடுத்தறிந்தாலும் என்னிடத்திலும் எனது பக்தர்களிடத்திலும் என்றும் மாறாத இணக்கமும் சங்கமமும் கொண்டிருத்தல் வேண்டும். பக்தியின் மகிமை என்னுடைய லீலைகளை பாடுபவர்களை இரக்கத்தோடு உபசரிப்பதும், ஏகாதசி முதலான விரதங்களை எவ்வித தடையுமின்றி நிறைவேற்றுவதும், வழிபாடும் வணக்கமும் சேவை மனப்பான்மையும் அந்தணர்களுக்கு நல்ல தானங்களை வழங்குவதும், எனது கதைகளை செவிமடுப்பதும், மகிழ்ச்சியோடு எனது நற்குணங்களையும் திருநாமங்களையும் கீர்த்தனை செய்வதும், எப்போதும் இதில் ஈடுபட்டு வாழும் மக்களுக்கு இடைவிடாத பக்தி வளரும். பக்தி வளர்ந்துவிட்டால் அதற்கு மேல் வேறு எதுவும் தேவையில்லை. ஏனெனில் அவர்களே உத்தமர்களுள் உத்தமர்களாவார்கள். பக்தி உடையவனுக்கு அறிவியல் பூர்வமான அறிவும் விஞ்ஞானம், மெய்ஞானமும் வைராக்கியமும் விரைவில் உண்டாகும். அதனால் முக்தியும் சித்திக்கும். தம்முடைய வினாவின்படி முக்தி மார்க்கம் தமக்கு தெளிவாக புரியும்படி என்னால் விளக்கப்பட்டது. மிகவும் இரகசியமான இந்த ஞானத்தை எனது பக்தர்களை தவிர வேறு எவருக்கும் உபதேசிக்க கூடாது. ஆனால் ஒருவன் உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் கேட்காவிட்டாலும் நம்பிக்கையின் காரணமாக அவனுக்கு இதை உபதேசிக்க வேண்டும். பக்தி, நம்பிக்கை, அக்ஷர ஸ்ரத்தை ஆகியவற்றோடு கூடிய மனிதன் தினமும் இதை முறைப்படி படித்தால் அவனுடைய அறியாமை அகன்று போகும். பக்தியோடு கூடிய யோகீஸ்வரர்களுக்கு முக்தி என்பது கரத்தினில் உள்ள கனி போல உறுதியானது என்பதை அறிந்து கொள்வாய். சூர்பனாகமனம். சூர்பனகையின் வருகை. இவ்வாறு லக்ஷ்மண சுவாமியிடம் சௌமித்ரியிடம் கூறிவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்த பின்னர் கோதாவரி நதிக்கரையில் உள்ள பஞ்சவடி என்னும் பெருங்காட்டிற்கு பூ உலகில் மிக அழகாக உலவிக் கொண்டிருந்த இரவாச்சாரியும் ஜனஸ்தானத்தில் வசிப்பவளும் விருப்பத்திற்கேற்ப வடிவம் எடுப்பவளும் ஆண்களை மயக்கும் வசீகரம் கொண்டவளுமான ஒரு பெண் சூர்பனகை தாமரை, கொடி, வஜ்ரம், அங்குசம் போன்ற மங்கள சின்னங்கள் பதிந்த பாத மலர்களையும் பாதச்சலங்கைகளையும் கண்டு மயங்கி மிகுந்த ஆர்வத்துடன் ராமபிரானின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தாள். 1000 சூரியன்களின் பிரகாசத்தை கொண்டவரும் ராமபிரான் சூரியகுலத் தோன்றலுமான பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி துன்பங்களை அளிப்பவரும் மேலானவரும் மனித வீரனும் மனதை கவர்பவரும் மாயா ஸ்வரூபனும் மனதிற்கு இன்பம் அளிப்பவரும் மதுரமானவருமான ராமபிரான் தேவி ஜானகியோடு வீற்றிருப்பதை கண்டாள். மன்மதனின் பானங்களால் கடுமையாக பீடிக்கப்பட்ட அவள் அழகிய வடிவத்துடனும் மெல்லிய புன்னகையை சிந்தியவாறும் தேவேந்திரனின் மகனான ஸ்ரீ ராமபிரானிடம் மெதுவாக உரையாடத் தொடங்கினாள். தாம் யார் ஐயா, யாருடைய புதல்வன் என்றும் உண்மையாகவே தாம் இங்கு வந்ததற்கான காரணம் என்னவென்றும் சடைமுடி மற்றும் பிற தபஸ்வி ஆடைகளை உடுத்துவதற்கு காரணம் என்னவென்றும் இந்த தவ கோலத்தை ஏன் பூண்டீர் என்றும் எனக்கு கூறுவீராக. அதற்கு முன்பாக என் உண்மையான விவரத்தை நான் தமக்கு கூறுகிறேன். தாம் பிறகு என்னிடம் வினவலாம். நான் அரக்கர்களின் தலைவனான ராவணனின் சகோதரி. என் பெயர் சூர்பனகை. விருப்பப்படி உருவம் எடுக்கும் வல்லமை பெற்றவள். கரண், தூஷணன், திரிசரன் ஆகிய என் சகோதரர்களுடன் ஜனஸ்தானத்தில் நான் எப்போதும் வசித்து வருகிறேன். தாம் யார் என்பதையும் தமக்கு பின்னால் இருப்பவர் யார் என்பதையும் அறியாதவளாக இருக்கிறேன். கருணை கடலே, உண்மையை எல்லாம் எனக்கு கூறுவீராக. அழகியே செவிமெடுப்பாய். நான் அயோத்தியின் அதிபதி. பகவான் ஸ்ரீ ராமபிரான் சூர்பனகையிடம் கூறியதாவது: என் பெயர் தசரத மைந்தன் ராமன். இவள் என் மனைவி ஜனகனின் மகளான சீத்தை. பெண்ணே, இவன் என் தம்பியான லக்ஷ்மணன். அழகியே, உனக்கு என்ன காரியம் வேண்டும்? உன் மன எண்ணத்தை எவ்வித தயக்கமும் இன்றி கூறுவாய். சூர்பனகை ராமனிடம் கூறியது. இதனை செவிமடுத்த அரக்கி சூர்பனகை கூறினாள்: தாம் என்னுடன் வந்து இன்புற வேண்டும். தம்மை பிரிந்து வாழ எனக்கு சக்தி இல்லை. தயங்காமல் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமபிரான் புன்னகையுடன் கூறியது. ஜானகியை கடைக்கண்ணால் கண்டு புன்னகையுடன் அந்த மனித வீரனான ராமபிரான் அவளிடம் கூறினான்:
நான் இங்கு தபஸ்வி முனிவர் வேடம் பூண்டு எப்போதும் இந்த காடுகளில் திரிந்து கொண்டிருக்கிறேன். இவள் என் மனைவியாகிய ஜானகி. எக்காரணம் கொண்டும் இவளை என்னால் கைவிட இயலாது. தன் மனைவியால் சபத்தினியால் ஏற்படும் துன்பம் மிகவும் பரிதாபகரமானது. ஐயோ பாவம்! அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடியவன் நீ அல்ல. என் தம்பி லக்ஷ்மணன் மிகவும் அழகன், மனோகரன். நீயோ எல்லா வகையிலும் லக்ஷ்மி தேவியை போன்றவள். அழகியே, நீங்கள் இருவரும் இணைவதே மிகவும் பொருத்தமானது. அவனுக்கும் உன் மீது மிகுந்த விருப்பம் உண்டாகும். அவன் மங்கள குணமும் உனக்கேற்ற தகுதியும் உடையவன். தாமதிக்காமல் அவனிடம் சென்று உன் விருப்பத்தை கூறுவாய். லக்ஷ்மண சுவாமியிடம் சூர்பனகை சென்றது. இதனை செவிமடுத்ததும் அவள் லக்ஷ்மண சுவாமியின் அருகே சென்று அவனையே தன் கணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள். அவளிடம் சிரித்து கொண்டே லக்ஷ்மண சுவாமியும் கூறினார், உன்னிடம் என் உண்மை நிலையை கூறுகிறேன். மன்னனான ராமபிரானின் தாசன், பணியாள் நான். பாக்கியவதியே, நீ ஒரு பணிப்பெண்ணாக இருக்க தகுந்தவள் அல்லவே. நீ சென்று அகிலத்திற்கே ஈஸ்வரனான ராமபிரானிடம் உன் குலம், நற்குணம், ஒழுக்கம் ஆகியவற்றை குறித்து கூறுவாய். அப்படியானால் உடனே ராமபிரான் உன்னை ஏற்றுக்கொள்வாரே. இதனை கேட்ட ராவணனின் சகோதரி சூர்பனகை மீண்டும் ரகுகுல நாயகனிடம் ராமபிரானிடம் சென்று கூறினாள், என்னை தாம் மணந்து கொள்ள வேண்டும். இதனால் தமக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. மன்னவா, மலைகள், காடுகள், கிராமங்கள், தேசங்கள் தோறும் என்னுடன் சேர்ந்து உலவி விதவிதமான இன்பங்கள் அனைத்தையும் நாம் இருவருமாக இணைந்து எப்போதும் அனுபவிக்கலாம். இவ்வாறாக அவள் கூறியதை செவிமடுத்தவுடன் ஸ்ரீ ராகவனான ராமபிரான் மறுமொழி கூறினார். ஒருவன் என்று இருந்தால் அவனுக்கு பணிவிடை செய்ய ஒரு பெண் தேவை. அப்படி தேடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் தம்மை காண நேர்ந்தது. விதி இருந்தால் அவன் உன்னை திருமணம் செய்து கொள்வான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே காலம் தாழ்த்தாமல் விரைவாக அவனிடம் செல்வாய். அவன் உன் கரத்தை பிடித்து கொள்வான். அருகில் செல். ராமபிரானின் வார்த்தையை கேட்ட ராவணனின் சகோதரி கலங்கிய மனதுடன் லக்ஷ்மண சுவாமியின் அருகில் விரைவாக சென்று வேண்டினாள். அப்போது இளவரசனான லக்ஷ்மண சுவாமி கூறினார், என்னிடம் இப்படி வீணாக பேசாதே. உன் மீது எனக்கு எவ்வித ஆசையும் விருப்பமும் இல்லை என்பதை அறிந்து கொள்வாய். மன்னனான ராமபிரானிடமே சென்று மீண்டும் கூறுவாய். இதனை செவிமடுத்த அவள் மீண்டும் ராமபிரானின் அருகில் சென்றாள். சூர்பனகையின் அங்கம் சிதைக்கப்படுதல். சென்று நின்று இறந்தும் பல நன்மைகளை அடைந்திலள். காமத்தாலும் ஆசையாலும் மனம் ஒடிந்து கோபமும் மதியும் காமமும் சோம்பலும் நிறைந்து அசுரியாக மாறி மாய உருவத்தை கைவிட்டு தன் உண்மையான மலையை போன்ற அசுர வடிவத்தையும் பயங்கர தோற்றத்தையும் எடுத்துக்கொண்டு கூர்மையான நகங்களால் சீதா தேவியை நெருங்கிய போது நடுக்கத்துடன் ராமபிரான் தடுத்து நிறுத்தும் வேளையில் இளையவனான லக்ஷ்மண சுவாமி கண்டு வேகமாய் பாய்ந்து வந்து வாளை உரை நீக்கி அவளது முலைகளையும் மூக்கையும் நேர்த்தியாக நறுக்கி எறிந்தான். அவளது அலறல் உலகமெல்லாம் எதிரொலித்தது. நீலமலையின் உச்சியிலிருந்து பாய்ந்து 4-5 வழிகளில் பெருகி வழியும் அருவியைப் போல இரத்தம் சிந்திக் கொண்டு காலராத்திரியைப் போல கோரமான அந்த அறைக்கு வேகமாக ஓடிச் சென்றாள். ராகவனின் வருகை இனி நிச்சயம் என்று தேவதேவனான ராமபிரானும் உணர்ந்தார். 12ஆம் நாள் கதை தொடர் இனிதே நிறைவடைந்தது.